படிப்பில் சாதிக்கணும் தான், படிப்பும் சாதனை தான், அதை நான் மறுக்கலை. பட் அதுக்காக பர்டிகுலராக ஒரே ஒரு படிப்பில் மட்டும் நம்ம அச்சீவ் பண்ணியே ஆகணும் அப்படின்னு நினைக்கிறது ஒன்றும் சாதனை கிடையாது. ஒரே விஷயத்தை பற்றி திரும்ப திரும்ப யோசிச்சு உங்கள் ஆங்ஸைட்டியை ஏற்றிக்காதீங்க. விக்கிரவாண்டியில் நடைபெற்ற கூட்டத்தில் பேசிய போது நீட் தேர்வுக்கு எதிராக கடுமையான விமர்சனங்களை வைத்த நிலையில், கடந்த 2 தினங்களுக்கு முன்பு நடந்த கல்வி விழாவில் நீட் தேர்வு இல்லை என்றால் என்ன, நிறைய படிப்புகள் உள்ளது என பேசியது பெரும் பேசுபொருளாகியுள்ளது. திடீரென மறைமுகமாக ஆதரவு தெரிவித்துள்ளது எதற்காக எனவும் கேள்வி எழுந்துள்ளது. பாஜகவினர் விஜயின் பேச்சுக்கு வரவேற்பு தெரிவித்துள்ளனர். NCERT சிலபஸில் தேர்வு வச்சா அது எப்படிங்க? அதுவும் கிராமப்புறத்தில் இருக்கிற மாணவ மாணவிகள், அதுவும் அவங்களுடைய மருத்துவ படிப்புக்கு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, இது எவ்வளோ ஒரு கடினமான ஒரு விஷயம்னு. மூணாவது நான் பார்க்குற ஒரு பிரச்சனை என்னென்னா, இப்போ போன மே மாதம் 5ஆம் தேதி அந்த நீட் எக்ஸாம்லாம் நடந்துச்சு. அதில் சில குளறுபடிகள்லாம் நடந்ததா நம்ம நிறைய அந்த செய்திகள்லாம் பார்த்தோம், படித்தோம் இல்லையா? அதுக்கப்புறமே என்ன ஆயிடுச்சுன்னு பார்த்தீங்கன்னா, அந்த நீட் தேர்வுக்கு மேலே இருக்கிற அந்த நம்பகத்தன்மையை மக்கள் மத்தியில் சுத்தமாக போயிடுச்சு. இனிமேல் நாடு முழுக்க அந்த நீட் தேர்வே தேவையில்லை அப்படிங்கிறத இந்த செய்திகள் மூலிமா நாம் எல்லாருமே புரிஞ்சுக்கிட்ட ஒரு விஷயம். சரி, இதுக்கு என்னதான் தீர்வு அப்படின்னா, நீட்டு விலக்கு தான் இதுக்கு உடனடி தீர்வு. நீட்டு ரத்து கோரி தமிழக சட்டமன்றம் கொண்டு வந்திருக்கிற அந்த தீர்மானத்தை நான் மனப்பூர்வமாக வரவேற்கிறேன். இதுக்கு அந்த ஒன்றிய அரசு அந்த கால தாமதம்லாம் எதுவும் செய்யாமல் தமிழ்நாட்டு மக்கள் அவங்களுடைய உணர்வுகளுக்கு மதிப்பு கொடுத்து இதை சீக்கிரமாகவே இதை சால்வ் பண்ணணும் அப்படின்றதான் இங்கே நான் கேட்டுக்கிறேன். சரி, ஓகே, இதுக்கு நிரந்தர தீர்வு தான் என்ன அப்படின்னா, அந்த கல்வி பொது பட்டியலேருந்து மாநில பட்டியலுக்கு கொண்டு வரணும். ஒருவேளை அதில் ஏதாவது சிக்கல்கள் இருக்குது அப்படின்னா, ஒரு இடைக்கால தீர்வாக இந்த இந்திய அரசியலமைப்பு சட்டத்தை திருத்தி ஒரு ஸ்பெஷல் கன்கரண்ட் லிஸ்ட், சிறப்பு பொது பட்டியல் அப்படின்னு ஒன்று உருவாக்கி அதில் கல்வி மற்றும் சுகாதாரத்தை அதில் சேர்க்கணும். இப்போ இருக்கிற அந்த பொது பட்டியல் என்ன ஒரு பிரச்சனை அப்படின்னா, நீங்கள் அந்த துறைகள்லாம் பார்த்தீங்கன்னா, மாநில அரசுகளுக்கு என்னதான் அதில் அதிகாரம் இருந்தாலும் அது முழுக்க ஒன்றிய அரசினுடைய கட்டுப்பாட்டில் தான் இருக்குது. அதனால் மாநில அரசுகளுக்கு அந்த முழு சுதந்திரத்தை அது தரப்பட வேண்டும் அப்படின்றதான் இங்கே என்னுடைய தாழ்மையான ஒரு வேண்டுகோள். ஒன்றிய அரசு அவங்களுடைய கட்டுப்பாட்டில் இருக்கிற ஒரு சில இந்த மெடிக்கல் காலேஜஸ்லாம் இருக்குல்ல, எய்ம்ஸ், ஜிப்மர், PGI, இந்த மாதிரி நிறுவனங்களுக்கு வேணால் அவங்க அந்த நீட் எக்ஸாம் நடத்தணுன்னா நடத்திக்கலாம். பட் இங்கே அந்த பிரச்சனை என்னன்னா, இது என்னுடைய ஒரு சஜஷன் தாங்க. இது நடக்குமா? உடனே நடக்காதுன்னு எனக்கு தெரியும். அப்படியே நடந்தாலும் அதை நடக்க விட மாட்டாங்கன்னு எனக்கு தெரியும். ஸோ அதனால் இந்த சந்தர்ப்பத்தில் என்னுடைய சஜஷனை உங்ககிட்ட அதை நான் பகிர்ந்துக்கணும்னு ஆசைப்பட்டேன். இதுதான் என்னுடைய தனிப்பட்ட ஒரு கருத்து நீட்டை பற்றி. படிப்பில் சாதிக்கணும் தான், படிப்பும் சாதனை தான், அதை நான் மறுக்கலை. பட் அதுக்காக பர்டிகுலராக ஒரே ஒரு படிப்பில் மட்டும் நம்ம அச்சீவ் பண்ணியே ஆகணும் அப்படின்னு நினைக்கிறது ஒன்றும் சாதனை கிடையாது. ஒரே விஷயத்தை பற்றி திரும்ப திரும்ப யோசிச்சு உங்கள் ஆங்ஸைட்டியை ஏற்றிக்காதீங்க. அவ்வளோ ஸ்ட்ரெஸ்ஃபுல் ஆக வேண்டிய அவசியம்லாம் ஒன்றுமே கிடையாது. இது நான் ஏன் சொல்கிறேன்னா, நீட்டு மட்டும் தான் உலகமா? நீட்டை தாண்டி இந்த உலகம் ரொம்ப பெருசு. அதில் நீங்கள் சாதிக்க வேண்டியது பல விஷயங்கள் இருக்குது. அதனால் இப்போவே உங்கள் மைண்டை ரொம்ப ஸ்ட்ராங்காக வச்சுக்கோங்க, டெமோக்ராட்டிக்காக வச்சுக்க கற்றுக்கோங்க. ஏன்னா டெமோக்ரஸின்னு ஒன்று இருந்தால் தான் இந்த உலகமும் சரி, இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா ஃபீல்டும் சரி, ஒரு ஃப்ரீடமாக இருக்க முடியும். அது மட்டும் இல்லை, ஒரு முறையான ஒரு டெமோக்ரஸி இருந்தாலே போதும், எல்லாருக்கும் எல்லாமும் ஈக்குவலாக கிடைக்கும். அதனுடைய ஃபஸ்ட்டு ஸ்டெப்பாக உங்கள் வீட்டில் இருக்கிற எல்லாருக்கிட்டையும் சொல்லுங்கள், அவங்கவுங்களுடைய ஜனநாயக கடமையை ஒழுங்காக செய்ய சொல்லுங்கள். ஜனநாயக கடமையை சரியாக செய்கிறதுனா அது ஒன்றும் பெரிய ஒரு விஷயம்லாம் கிடையாது, சாதாரணமான விஷயந்தான். நல்லவங்க, நம்பிக்கையானவங்க, இது வரைக்கும் ஊழலே செய்யாதவங்க யாருன்னு பார்த்து தேர்ந்தெடுக்க சொல்லுங்கள். அவ்வளோதான், as simple as that.
அதுதான் அந்த கடமை. நான் ஒரு 2 years பேக் இதே ஸ்டூடெண்ட்ஸ் ஃபங்க்ஷனில் நான் சொல்லியிருந்தேன், இந்த காசு கொடுத்து ஓட்டு வாங்கி ஜெயிச்சிடலாம்னு நினைக்கிறாங்க இல்லையா, அவங்கள அந்த கல்ச்சரே யாரும் என்கரேஜ் பண்ணாதீங்க, யாரும் காசு வாங்காதீங்க, உங்கள் பேரண்ட்ஸ்கிட்டையும் எடுத்து சொல்லுங்கன்னு நான் சொல்லியிருந்தேன். அதை அப்படியே ஃபாலோ பண்ணுங்க. ஆனால் நீங்கள் வேணால் பாருங்கள் அடுத்த வருஷம் என்ன நடக்க போகுதுன்னு. வண்டி வண்டியாக கொண்டாந்து கொட்ட போகிறாங்க. அது அத்தனையும் உங்ககிட்ட இருந்து கொள்ளையடிச்ச பணம் தான். என்ன பண்ண போறீங்க? என்ன பண்ணணும்னு உங்களுக்கு கரெக்டாக தெரியும். அது நான் சொல்லி தான் புரிய வைக்கணும்னு ஒன்றும் அவசியம் இல்லை. அண்ட் மை டியர் பேரண்ட்ஸ், உங்ககிட்ட ஒரு சின்ன ரிக்வெஸ்ட். உங்கள் குழந்தைங்களோட விஷயத்தில் எதுவும் ஃபோர்ஸ் பண்ணாதீங்க, ப்ரெஷர் போடாதீங்க, எதுவும் இம்போஸ் பண்ணாதீங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அவங்களுக்கு என்ன பிடிச்சிருக்குன்றதை தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கு ஏற்ற மாதிரி வழி நடத்துங்க. நான் டெஃபினட்டாக சொல்கிறேன், எத்தனை தடைகள் வந்தாலும் அவங்கவுங்களுக்கு பிடிச்ச விஷயத்தில், அவங்கவுங்களுக்கு பிடிச்ச துறையில் அவங்க கண்டிப்பாக சாதிச்சு காட்டுவாங்க. அண்ட் இன்னொரு முக்கியமான விஷயம் உங்ககிட்ட நான் ஷேர் பண்ணணும்னு நினச்சது என்னென்னா, இந்த சாதி மதத்தை வச்சு இந்த பிரிவினை வளர்க்கிற அந்த சிந்தனை பக்கமே போயிடாதீங்க. அந்த சிந்தனை உங்களையோ இல்லை உங்கள் மைண்டையோ டிஸ்டர்ப் பண்ணுற அளவுக்கு அதை அலோவ் பண்ணவே பண்ணாதீங்க. விவசாயிகள் என்ன சாதி மதம் பார்த்தா பொருளை விளைய வைக்கிறாங்க? தொழிலாளர்கள் என்ன சாதி மதம் பார்த்தா பொருளை உற்பத்தியில் ஈடுபடுறாங்க? இவ்வளோ ஏன் இயற்கை அம்சங்களான வெயில் மழையில் சாதி இருக்கா, மதம் இருக்கா? எப்படி இந்த போதை பொருட்களை எப்படி நம்ம அறவே ஒதுக்கி வைக்கிறோமோ அதே மாதிரி இந்த சாதி மதத்தையும் ரொம்ப ஸ்ட்ரிக்டாக தூரமாக, எவ்வளோக்கு எவ்வளோ தூரமாக அதை ஒதுக்கி வைக்கிறீங்களோ அவ்வளோக்கு அவ்வளோ அதை தூரமாக ஒதுக்கி வச்சுருங்க. அதுதான் எல்லாருக்குமே நல்லது. ஏன்னா இப்போ ரீசெண்ட் டைமில் பார்த்தீங்கன்னா தந்தை பெரியார் அவர்களுக்கே சாதி சாயம் பூச ட்ரை பண்ணுறாங்க. ஒன்றிய சிவில் சர்வீஸ் எக்ஸாமில் கூட சாதி சாயம் பூசுகிற மாதிரி ஒரு கேள்வி ஒன்று கேட்டு வச்சிருக்கிறாங்க. இதையெல்லாம் வன்மையாக கண்டிக்கிறோம். இந்த உலகத்தில் எது சரி எது தவறு அப்படின்றத அனலைஸ் பண்ணி பார்த்தாலே போதும், ஒரு குழப்பம் இல்லாத ஒரு தெளிவான ஒரு வாழ்க்கையை ஒன்று வாழலாம். எதுக்கும் ரொம்ப எமோஷ்னலாக ஆகாதீங்க, அவ்வளோ வருத்தலாம் இல்லை. டெக்னிக்கல் அண்ட் சயின்டிஃபிக் அப்ரோச்சோடவே திங்க் பண்ணுங்கள். ஏன்னா வரப்போகிற இயர்ஸில் ஆல்ரெடி வந்துட்ட இந்த ஏஐ, ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் உலகத்தை எதிர்கொள்கிறதுக்கு அதுதான் ஒரே வழி.